மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால் நம்மளுக்கு 2 வீடியோ பதிவிட்டிருப்போம். எதை சார்ந்த வீடியோ அப்படின்னா தமிழ் திறனறி தேர்வு அதை சார்ந்த 2 வீடியோக்கள் நம்மளுக்கு பதிவிட்டிருப்போம். அதில் முதல் 25 ஒரு வீடியோவாகவும் அடுத்த 25 2வது வீடியோவாகவும் போட்டிருப்போம். அந்த வகையில் இப்போ 3வது வீடியோ 51லிருந்து 75 வரலும் இப்போ போட போகிறோம். கடந்த 2 வீடியோக்களும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத மாணவர்களுக்கு தெரியும். அதே வகையில் அடுத்து 51வது கேள்வி, வெற்றிப்பூவின் மறுபெயர் என்பது கேள்வி. அந்த கேள்வியினுடைய விடை இட்லி பூ அப்படிங்கிறது. இது இயல் 7ல் பக்க எண் 176 புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் பெட்டி செய்தியாக நமக்கு இடம்பெற்றிருக்குது. அடுத்து 52வது கேள்வி, தமிழக வட எல்லை மீட்பு போராட்டத்திற்காக மா.பொ. சிவஞானத்திற்கு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அழைப்பு விடுத்தவர் மங்களங்கிழார் என்பவர். இது இயல் 7ல் பக்க எண் 162 சிற்றல்கள் ஒளி என்ற தலைப்பில் கீழே புத்தக வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ புத்தக வரிகள் அதிக வினாக்கள் இருக்கும், அதை தெளிவாக படிங்க. 53வது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் சுருளிமலைக்கு வழங்கப்பட்ட பெயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நெடுவேல் குன்றம் என்பது சரியான விடை. இது இயல் 7ல் பக்கம் 170 சிலப்பதிகாரம் பெட்டி செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பெட்டி செய்தியை நம்ம தெளிவாக படிக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள், சரியான அகர வரிசையை தேர்க. இது நமக்கு பொதுவினா. பொதுவினா அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விகள் எங்கிருந்து வேணாலும் நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அப்போ சரியான அகர வரிசை நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களுடைய வரிசைகள்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் எது முதல்ல வரும், எது 2வது வரும், எது 3வதாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வினாவுக்களுக்கு விடையை தரணும். இதில் நம்மளுக்கு விடை என்பது சென்னாய், நியதி, யாழ், வெய்யோன். அப்போ அந்த க, ங, ஞ அந்த வரிசையை நீங்கள் தெளிவாக படித்தீங்க அப்படின்னா அந்த வரிசை பிரகாரம் நம்ம இதை எழுதலாம். அடுத்த 55வது கேள்வி, மா. ராமலிங்கம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புதிய உரைநடை என்பது சரியான விடை. இது இயல் 1ல் பக்க எண் 15ல் உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நூல்வெளியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நூல்வெளி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த 56வது கேள்வி, 2ஆம் ராசராசனது மெய்கீர்த்தியில் பிறழ்ந்தொழுகுவன என்று குறிப்பிடுவது எவற்றை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து கயற்குளம் அப்படிங்கிற பகுதியை தான் பிறந்தொழுகுவன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 7ல் பக்கம் 166 மெய்கீர்த்தி அப்படிங்கிற தலைப்பு கீழே பாடல் வரிகளிலிருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இது சொல்லும் பொருளும் வகையிலும் சாரும். பாடல் வரிகளை கொடுத்து அதுக்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை பாருங்கள். அடுத்து பொருத்தி விடை தருக. மீண்டும் ஒரு இலக்கண வினா. இப்போ இலக்கண வினா பொறுத்துகையிலே 3வது வினாவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் பாருங்கள், கொல்லாமை என்பதற்குண்டான இலக்கணம் என்ன அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர் என்பது. வென்றவர் அப்படின்னு சொன்னால் வினையால் அணையும் பெயர். கேடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். மாலா பாடினால் என்பது தொடர்மொழி. அப்போ இலக்கண பகுதிகளை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. இலக்கண பகுதியில் நம்மளுக்கு தனியாகவும் கேள்விகள் வருது, பொறுத்துக முறையிலும் கேள்விகள் வருது, பொருந்தாத விடையை கண்டறிக அப்படிங்கிற முறையிலும் வருது. அப்போ இலக்கணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகப்படியான கேள்விகளாக இருக்குது. அப்போ இலக்கண பகுதியில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தி படிங்க. அடுத்து 58, பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய். இப்பாடல் வரியை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகளை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் என்பவர். இது இயல் 2ல் பக்க எண் 45 மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்ம பாடல் வரிகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது பாடல் வரி, அதை தெளிவாக பார்த்துங்க. மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறது மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 59வது கேள்வி, நெட்டுரும் பண்ணினால் நீதிநூல் திரட்டையே என்று பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன். இயல் 5ல் பக்க எண் 123 மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 60வது கேள்வி, கலிவெண்பாவின் அடி வரையறை எத்தனை பாடல் அடிகளோடு எழுதப்படும் அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. 13 அடி முதல்
அதற்கு மேலும் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி விடைகள் கொடுத்துருக்குறாங்க. இயல் 8ல் பக்க எண் 195 பா வகைகள் அலகிடல் அப்படிங்கிற பகுதியில் பெட்டி செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெட்டி செய்திகள் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 61வது கேள்வி, மதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என்று தப்பாட்ட இசை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த நூல் எது அப்படின்னா திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு நூல். இது இயல் 6ல் பக்க எண் 130ல் நிகழ்கலை அப்படிங்கிற புத்தக வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. புத்தக வரி வினா அதையும் பார்த்துக்குங்க. அடுத்த வினாவை பாருங்கள் கொஞ்சம் கவனமாக. பின்வரும் நூல்களின் அடிகள் பாடல்களின் எண்ணிக்கை தமிழ் எண்களுடன் பொருத்தி விடை தேர்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வினா தான். ஏன்னா பாடல் தமிழ் எண்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பாடல்களுடைய முல்லைப்பாட்டு அப்படின்னா அது எத்தனை பாடல்கள் உடையது அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அது தமிழ் எண் மெத்தடில் கேள்விகள் கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் கேள்விகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுடைய 10ஆம் வகுப்பில் முக்கியமான பகுதிகள் பல இயல்கள் இருந்து பாருங்கள். இயல் 2லிருந்து இருக்குது, 3லிருந்து இருக்குது, 4, 9 கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. முல்லைப்பாட்டு, மலைப்படுகளாம், பெருமாள் திருமொழி, தேம்பாவணி. இப்போ நம்ம வழக்கமாக படிக்கும்போது முல்லைப்பாட்டு 103 பாடல் கொண்டது, மலைப்படுகளாம் 583 பாடல் கொண்டது, பெருமாள் திருமொழி 105, தேம்பாவணி 3615 அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு தமிழ் எண்கள் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த தமிழ் எண்களை வச்சு கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை பார்த்துங்க. இதுக்கு விடை நெடில் ஆ, அதை தெளிவாக படிச்சிங்க. இது எல்லாமே நூல்வெளியில் நமக்கு இருக்கிறது தான். இது எல்லாமே படிச்சிங்க. பக்கம் 35வது பக்கத்தில் இருக்குது. 57, 82, 215 அந்த பகுதியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து 63வது வினா, கரங்கு இசை விழவின் உறந்தை என்று தற்போதைய திருச்சி மாவட்டத்தின் உரையுரை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது அகநானூறு பகுதியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதி இயல் 3ல் கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே பக்க எண் 62ல் கொடுத்துருக்குறாங்க. முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிற பகுதியிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ எதையெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துங்க. முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிறது ஒரு நூல்வெளிக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பெட்டி செய்தியை கொடுத்துருப்பாங்க. அப்போ அதிலிருந்தெல்லாம் நமக்கு கேள்விகள் வருது, அதை பார்த்துக்குங்க. அடுத்து 64, ஆங்கில கலைச்சொற்களுக்கு இணையான தமிழ் கலைச்சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாராடாக்ஸ், ஆக்சிமோரோன் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதற்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ முரண்பாட்டு மெய்மை என்பதும் சொல் முரண் அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இயல் 1ல் பக்க எண் 14 உரைநடையின் அணிநலன்கள் என்பது கொடுத்துருக்குறாங்க. கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிறது, அதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகப்படுத்தி பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் குலசேகர ஆழ்வார். இது இயல் 4ல் பக்க எண் 82 பெருமாள் திருமொழி அப்படிங்கிற பகுதியில் பெட்டி செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதையும் தெளிவாக பெட்டி செய்திகள் படிச்சுக்கிங்க. பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நம்மளுக்கு இலக்கண பகுதி தான். அப்போ இந்த இலக்கண பகுதியை நம்மளுக்கு அதிகப்படியாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப அந்த பகுதியை கேட்டிருக்கிறாங்க. அவை அப்படிங்கிறது படற்கை பெயர், படித்தனர் அப்படிங்கிறது படற்கை வினை, நடந்தாய் என்பது முன்னிலை வினை, வந்தோம் அப்படிங்கிறது தன்மை வினை. ஆக இது 2வது விடை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 4ல் பக்க எண் 90 இலக்கணம் பொது வினா. இது பெட்டி செய்தியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 67வது, சீனாவில் சிவன் கோயிலை கட்ட ஆணையிட்ட சீன பேரரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது ஆசிரியர் யார் அப்படின்னா பேரரசர் யார் அப்படின்னா குப்லாய் கான் என்பவர். இது இயல் 4ல் பக்க எண் 81 செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெட்டி செய்திகள் அதிகப்படியான கேள்விகள் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. 68, அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும். இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். இது இயல் 4ல் பக்க எண் 84 பரிபாடல் அப்படிங்கிற பகுதியில் பெட்டி செய்தியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 69வது கேள்வி, பொருந்தா சொல்லை தேர்க. பொருந்தாத சொல், இதிலே 4வது கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறாங்க. இந்த பொருந்தாத முறையில் கண்டுபிடிக்க சொல்லி இதில் பாருங்கள் 4 விடைகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது பொருந்தாது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாழ்க்கை, ஆளல், நடத்தல், பைங்கூழ். இப்போ இதில் பைங்கூழ் என்பது சரியான விடை. ஏன் அப்படின்னா மற்ற 3 விடைகளுமே தொழில் பெயரை குறிக்கிறது. இப்போ இலக்கண பகுதி எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. பைங்கூழ் அப்படிங்கிறது பண்பு தொகையை குறிக்கக்கூடியது. அப்போது 3 தொழில் பெயர், 1 பண்பு தொகை. அப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொன்னால் பைங்கூழ் அப்படிங்கிறது வேறுபட்டது. அப்போ தெளிவாக பார்த்துக்குங்க.
அப்போ நமக்கு கேள்விகள் எப்படி வேணாலும் மாறுபட்டதை கண்டறிக, வேறுபட்டதை கண்டறிக, பொருந்தாதை கண்டறிக, தவறானதை கண்டறிக, எப்படி வேணாலும் கேள்விகள் வரும். தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க ஒரு பொருத்தி விடை தேர்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆவூர் முழங்கிழார் அப்படிங்கிறது அவர் சொல்கிறது வலிமை குறைந்தாரோடு போர் செய்தல் கூடாது என்று கூறியிருக்கிறார். அதேமாரி ஏனிச்சேரி மோசியார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்லத்தவனார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நக்கீரனார் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா செல்வத்து பயனை ஈதல். அப்போ இது எல்லாமே சங்க இலக்கியங்களில் அறம் அப்படிங்கிற தலைப்பில் புத்தக வரிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தொகுத்து நம்மளுக்கு கேள்வியை கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விடை நெடில் ஆ. அதை தெளிவாக என்ன பண்ணிங்க பார்த்துங்க. அப்போ புத்தக வரிகளை தெளிவாக படிங்க. அடுத்து 75 பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமறைக்காடு. இது இயல் 5 பக்க எண் 110. திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற பகுதியில் நூல்வெளி அப்படிங்கிற பகுதியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. பஞ்சுரப்பன் செவ்வழிப்பன் கருப்பொருள்களின் நிலங்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது பாலை நெய்தல் அப்படிங்கிறது நமக்கு விடை. இது இயல் 6 பக்க எண் 146 அகப்பொருள் இலக்கணம் அட்டவணை. இந்த அட்டவணையிலிருந்து நம்மளுக்கு கேள்விகள் வராமல் இருந்ததே இல்லை. 1 அல்லது 2 கேள்விகளோ குறைந்தபட்சம் அதில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அட்டவணைகளை தெளிவாக படிச்சிங்க. ஏன்னா அதில் கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் இருக்குது, முதற் பொருள் இருக்குது. முதற் பொருள்னால் நிலம் இருக்குது, பொழுது இருக்குது, சிறும்பொழுது, பெரும்பொழுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ மக்கள், மரம், மலை அப்படிங்கிறது எல்லாமே உணவு, தொழில் அப்படிங்கிறது எந்த வகையில் வேணாலும் நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அப்போ அந்த பெட்டியை தெளிவாக படிச்சிங்க, அட்டவணையை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் 1 அல்லது 2 மதிப்பெண்கள் சுலபமாக எடுத்துடலாம். அந்த பகுதியை தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து 73வது கேள்வி தகவல்களை கொடுத்தால் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கி தரும் மென்பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வேர்டு ஸ்மித் அப்படிங்கிறது தான் அதனுடைய விடை. இயல் 4 பக்கம் 77 செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற பகுதியிலிருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக என்ன பண்ணிங்க படிச்சிங்க. அடுத்து 74 அஞ்சும் அறியான் அமைவிலான் கோடிட்ட இடம் தஞ்சம் எளியன பகைக்கு என்று குறட்பாவில் ஒரு சீரை மட்டும் தூக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒரு சீர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு சீர் என்னென்னா ஈகலான் அப்படிங்கிறது தான். அப்போ கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. திருக்குறள் பொறுத்தவரையிலும் கோடிட்ட இடமாக கேட்குறாங்க, அதிகாரமாக கேட்குறாங்க, படம் கொடுத்து கேட்குறாங்க, அடுத்து விளக்கம் கொடுத்து கேட்குறாங்க, அல்லது விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ திருக்குறளையும் நம்ம எந்தெந்த வகையில் நோக்கத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இயல் 6 பக்க எண் 155 குறள் 12வது. இதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 75 மற்றைய நோக்காது அடிதோறும் வன்பொருள் அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலை என்று ஆற்று நீர் பொருள்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது நன்னூல். அந்த நூலில் தான் இலக்கண விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 5 பக்க எண் 119 வினா விடை வகைகள் அப்படிங்கிற பாடல் வரியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இப்போ 25 வினாக்களுக்கு விடை பார்த்துருக்குறோம். இதற்கு முன்னால் 50 வினாக்களுக்கு விடை பார்த்துருக்குறோம். மொத்தம் 75 வினாக்களுக்கு விடை பார்த்தாச்சு. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 25 வினாக்கள் இது அடுத்த வீடியோக்களில் நான் என்ன பண்ணுறேன் பதிவிடுறேன். அப்போ இந்த 75 வினாக்களும் எந்தெந்த வகையில் எப்படி கேட்டிருக்கிறாங்க, எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற படித்து பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.